ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? என்னை உங்களுக்கு தெரியும் தானே? நான் தான் உங்க செல்ல நண்பன் அனில் பேசுகிறேன். என்னை நல்லா பாருங்களேன். எனக்கு அழகான உருண்டையான உடல், புசுபுசுன்னு ஒரு வால், அப்புறம் பெரிய கண்கள் இருக்கும். இது தான் என் வீடு. இவங்க தான் என் தங்கை. நாங்க 2 பேரும் தான் ஒன்றாக சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம். விளையாடும் போது நாங்கள் சண்டை போடாமல் ஒற்றுமையாக விளையாடுவோம். நீங்களும் குட்டீஸ் உங்கள் அக்கா, தங்கை, அண்ணா, தம்பி மற்றும் உங்கள் நண்பர்களுடன் விளையாடும் போது சண்டை போடாமல் ஒற்றுமையாக விளையாடுங்கள், சரியா குட்டீஸ்? நான் பெரும்பாலும் உயரமான மரங்களில்தான் இருப்பேன். எனக்கு பிடித்த உணவுகள் என்னவென்று சொல்லவா குட்டீஸ்? பழங்கள் என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம். விதைகளும் தானியங்களும் எனக்கு பிடிக்கும். சில நேரங்களில் எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்காவிட்டால் சிறிய பூச்சிகளையும் சாப்பிடுவேன் குட்டீஸ். என்கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது குட்டீஸ். சொல்லட்டுமா? எனக்கு அதிகமாக கிடைக்கின்ற உணவுகளை நான் உடனே சாப்பிடாமல் அப்புறம் சாப்பிட உதவியாக இருக்கும் என்று நினைத்து நிலத்துல அங்கங்க குழி தோண்டி ஒளித்து வைப்பேன். ஆனா நான் எங்க ஒளித்து வைத்தேன் என்று சில நேரம் மறந்து விடுவேன். ஆனா குட்டீஸ், தெரியுமா, அதுவும் நல்லதுக்கு தான். ஏன் என்றால், நான் மறந்து போகும் அந்த விதைகள் தான் பின் ஒரு காலத்தில் மண்ணுல முளைத்து பெரிய மரங்களாக வளர்கிறது. அதனால் தான் எல்லாரும் என்னை மரங்களின் நண்பன் என்று சொல்றாங்க. நான் தெரியாம செய்யும் இந்த உதவி கூட உலகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கு, பார்த்தீங்களா குட்டீஸ்? நான் மரத்தில் வேகமாக ஏறி ஓடுவதில் மற்றும் மரத்துக்கு மரம் வேகமாக குதிப்பதிலும் ரொம்ப கெட்டிக்காரன், தெரியுமா? இது தான் எங்கள் குடும்பம். நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தால் ரொம்ப ஜாலியா இருப்போம். சரி குட்டீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ நான் போய் கொஞ்சம் சாப்பாடு தேடிக்கிட்டு வரட்டுமா? அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கட்டுமா? டாடா குட்டீஸ். என்னை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்தா எனக்கு ஜாலியாக இருக்கும். ரொம்ப நன்றி குட்டீஸ்.